வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். யூபிக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு 48 தொகுதி கொண்ட மகாராஷ்டிரா அப்படிங்கிறது அரசியல் களத்தில், இந்திய அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டாக பார்க்குறோம். அந்த ஸ்டேட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அங்கே 48ல் எப்படி அமையும் களம்? குறிப்பாக நீங்கள் உருவாக்கியிருக்க உங்களோட கூட்டணி, என்டியில் அவங்களும் பிஜேபி அவங்களோட கூட்டணி உருவாக்கியிருக்காங்க. அங்கே பலம் பலவீனம் எப்படி இருக்கு சார்? உங்களுக்கு இந்த பிஜேபி 2014 ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் பேப்பரில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சுஷ்மா ஸ்வராஜ், அத்வானி, மனோகர்லால் ஜோஷி, நரேந்திர மோடி, இப்படி எல்லாரோட வாஜ்பாய் எல்லாரோட புகைப்படங்களும் இருக்கும். அப்படிதான் மோடி வந்தார். ஆனால் 2019 என்ன ஆச்சுன்னா அப்படியே அது மாதிரி சௌக்கிதார் அப்படின்னு உங்களுக்கு மோடியோட படம் இருக்கும், பக்கத்தில் ராஜ்நாத் சிங், அமித்ஷா படம் இருக்கும். ஆனால் 2024 தேர்தலில் யார் படமும் இல்லை, மோடி படம் மட்டும்தான் இருக்கு. இது மோடி சென்ட்ரிக் எலெக்ஷனாக இருக்கு. மற்றபடி எந்த தலைவர்கள், பிஜேபி சார்ந்த எந்த தலைவர்களுமே சீன்லேயே வரல. அவங்க ரிஸ்க் எடுக்கவும் விரும்பல, அதான் உண்மை. ஆனா இந்தியா கூட்டணி அப்படி இல்லை. இந்தியா கூட்டணிக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் சொல்லிக்கொள்ளும் அளவு பெரும் தலைகள் இருக்காங்க. தலைவர்கள் இல்லை, தலைகள் இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் தான் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா என்பது ஒரு முக்கியமான மாநிலம். 48 பாராளுமன்ற தொகுதி இருக்கின்ற ஒரு மாநிலம், மத்திய இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலம். இந்த 48 தொகுதிகள் இருக்கு இந்தியாவில். உங்களுக்கு இந்தியா கூட்டணி மட்டுமே என்சிபி, சிவசேனா, காங்கிரஸ் இந்த 3 கட்சியும் சேர்ந்து மெகா கூட்டணி உருவாக்கி இருக்கிறது. அந்த பக்கத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிஜேபி டூப்ளிகேட் சிவசேனா, டூப்ளிகேட் என்சிபி. எலெக்ஷன் கமிஷன் அவங்க தான் ஒரிஜினல், அப்படிதான் சரிங்களா? ஆனா எங்களுக்கு அவங்க தான் டூப்ளிகேட். ஏன்னா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தான் உணர்வு பூர்வமான உண்மையான சிவசேனா. அதே மாதிரி உங்களுக்கு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ். எலெக்ஷன் கமிஷன் நீங்க யாருக்கும் அங்கீகாரம் கொடுத்துக்கோங்க, அது கவலை இல்லை. ஆனா களத்துல மக்களுடைய கரண்ட் இதை நோக்கி தான் இருக்கே தவிர இந்த டூப்ளிகேட்ஸ் நோக்கி இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த என்சிபி, சிவசேனா, காங்கிரஸுடைய கூட்டணி உங்களுக்கு மகாராஷ்டிராவில் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இந்த 2 பேருமே லீடர்ஸ் கிடையாது. உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அஜித் பவாரை யாரும் பெரிய லீடரா பாக்குறது இல்லை. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி ஏக்நாத் ஷிண்டேவும் அந்த மாநிலத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி, அதனால அவர் எப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியும். அதனால மக்கள் அவங்க நம்பிக்கையெல்லாம் பார்க்கல. நீங்க மகாராஷ்டிரால மும்பை சுத்தி இருக்கக்கூடிய 10 பாராளுமன்ற தொகுதிகளில் பிஜேபிக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு, நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அங்க உயர் சாதி சமூகத்தை சார்ந்தவங்க, உயர் வர்க்கத்தை சார்ந்தவங்க, இந்த பாலிவுட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் பிஜேபி ஓட்டு போடுவாங்க. ஆனா ரெஸ்ட் ஆஃப் மும்பை, அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா மகாராஷ்டிராவுடைய தேர்தல் களம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னா உங்களுக்கு மராட்டி வர்சஸ் பிஜேபின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. மராட்டியர்கள், சத்திரியர்கள் சரிங்களா, ஓபிசி சமூகம், அவங்க அந்த ஓபிசிகளுக்கு எதிராக பிஜேபி செயல்படுகிறது அப்படின்னா அவங்க சொல்றாங்க. ஏன்னா பிஜேபி எப்பொழுது ஆட்சியை பிடித்தாலும் அவருடைய முதலமைச்சராக ஒரு உயர் சாதியை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. மராட்டியர்கள் நம்ம பேரை சொல்லி, இந்துக்கள்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி அதிகாரத்துல பிஜேபி எப்பவுமே இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் உத்தவ் தாக்கரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டார் ஆல்மோஸ்ட் களத்துல. அப்போ உங்களுக்கு இந்த மராட்டியர்களுடைய எழுச்சி அது பிஜேபிக்கு எதிராக, சனாதன தர்மத்துக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனோம்னா அங்க இருக்கிற உயர் சாதிக்கு எதிராக, அவங்களுக்கு எதிராக தெளிவாக களத்துல பதிவா இருக்குது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய நரேட்டிவான செட் பண்ணிருக்கோம். என்சிபியும் மராட்டிய கட்சி தான். உங்களுக்கு மகாராஷ்டிரா மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல கிழக்கு பகுதி, அது விதர்பா பகுதியில் என்சிபி ஸ்ட்ராங்கா இருக்கும். மத்திய சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவசேனா ஸ்ட்ராங்கா இருக்கும். சவுத் மகாராஷ்டிரால காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா கர்நாடகா பார்டர் உங்களுக்கு இந்த என்ன சொல்றது, பெல்காவி போன்ற மாநிலங்கள்லாம் மகாராஷ்டிரா கர்நாடகா எல்லையில் இருக்கின்ற மாநிலங்கள். அப்ப அந்த பகுதிகளில் உங்களுக்கு காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சிறுபான்மை விட்டு, தலித்துகள் விட்டு மகாராஷ்டிரா ஃபுல்லா பரவி இருக்கிறது. அதற்கு உங்களுக்கு ரிப்பப்ளிகன் பார்ட்டியும் பிரகாஷ் அம்பேத்கரும் இந்த முறை ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்தியா கூட்டணி. அதன் அடிப்படையில் நீங்க எப்படி சுத்தி கித்தி பார்த்தாலும் 48 தொகுதிகளில் 40 தொகுதிகள் மகாராஷ்டிரால நிச்சயமாக உங்களுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றும். ஏன்னா எல்லாருமே மிகப்பெரிய தலைவர்கள், மாபெரும் தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாங்க. மக்கள் நம்புவாங்க அவங்கள. உத்தவ் தாக்கரே நம்புவாங்க, ராகுல் காந்தியை நம்புவாங்க, சரத்பவாரை நம்புவாங்க. ஆனா ஏக்நாத் ஷிண்டேவை நம்ப மாட்டாங்க, அஜித் பவாரை நம்ப மாட்டாங்க. அந்த அடிப்படையில் மகாராஷ்டிராலையும் நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி குஜராத்லையும் ஒரு மாற்றம் எழுது, மகாராஷ்டிராலையும் மாற்றம் எழுது. உத்தரப்பிரதேஷ் நமக்கு பயம் நான் வட இந்தியா தானே, வட இந்தியாவிலே செங்குத்தாக பாஜகவின் ஓட்டு பிளக்கப்பட்டிருக்கின்ற இதான் கருத்து, இறுதி கருத்து தான். தென்னிந்தியா காங்கிரசுக்கு ஆதரவாக இருக்கிறதுல யாரும் மாற்று கருத்து இல்லை. வட இந்தியாவில் செங்குத்தாக பிஜேபியோட வாக்கு வங்கி பிளக்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பிஜேபிக்கான அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதனாலதான் பிரதமர் மோடி மதவாதம் குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு, வளர்கிட்டே இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறார்.
மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி என்சிபி ரெண்டாக பிளக்கப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது சிவசேனா ரெண்டாக பிளக்கப்பட்டதாக இருக்கட்டும், பட் பிளக்கப்பட்டாலுமே வந்து அவங்களுக்கான அந்த வாக்கு வங்கிக்கு குறையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. லாஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து பார்க்காத மாதிரி, அதாவது 303ங்கிற ஒரு மேஜிக் நம்பர் பாஜக கிடைச்சிச்சு. அதில் ஒரு முக்கியமான ரோல் வந்து மகாராஷ்டிரா வந்து கிடைச்சிச்சு. இந்த முறை வந்து அது வந்து பெரிய அளவில் எங்களுக்கு வந்து கைவிட்டு போகாது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்களுக்கு 303 வரதுக்கு சிவசேனா முக்கியமான காரணம். சிவசேனா இல்லாமல் பிஜேபி மகாராஷ்டிராவில் வளர்ந்துருக்கவே முடியாது. சிவசேனாவின் முதுகுல குத்தி வளர்ந்த கட்சி பிஜேபி. அப்போ அவங்களுக்கு அங்கே வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருந்த சூழ்நிலை. ரெண்டாவது, உங்களுக்கு 303க்கு மேலே போகிறதுக்கு நம்பர் இல்லை. உங்களுக்கு மோடி சொல்லக்கூடிய 370 400 சான்ஸ் இல்லை. அந்த அளவுக்குலாம் வாய்ப்பு இல்லை. வடகிழக்கு மாநிலங்களில் வேட்பாளரே போல பிஜேபி, காஷ்மீர்ல வேட்பாளரே போல பிஜேபி, தமிழ்நாடு கேரளாவில் என்ன நிலைமையில இருக்காங்க, கர்நாடகாவில் பெரிய சீட் வரப்போறது. அப்போ அவங்க சொல்லக்கூடிய 320 வாய்ப்பு இல்லை. 303 குறையும் தானே தவிர 303 ஏறாது. எவ்வளவு குறைய போகுதுன்றதான் கேள்வி. இப்போ அந்த குறையிற ஒவ்வொரு தொகுதியும் இந்தியா கூட்டணியுடைய வியூகத்துக்கு கிடைத்த வெற்றி, ஸ்ட்ராட்டஜிக்கு கிடைத்த வெற்றி. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் இதுக்கு மேல தோக்குறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் அதால பாதாளத்துக்கும் போயிட்டோம். இதுக்கு மேல நாங்கள் ஏறதான் செய்யணும். இயற்கையின் விதி அது, இயற்கையின் ரூல் அது. அவங்க இறங்கணும், அதுதான் இயற்கையின் விதி. அது யாரும் மாற்றத்துக்கு இல்லை. அந்த அடிப்படையில் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து மாற்றம் நிகழதான் போகிறது. இப்போ நீங்கள் அவங்களோட அதிகபட்ச வெற்றியை பெற்றுட்டாங்க, இனிமேல் இறக்கம் தான் அப்படிங்கிறீங்க. பட் ரீசெண்டாக நடந்த 5 மாநில எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா புது ஸ்டேட்ஸ்லாம் அவங்க கைப்பற்றுறாங்க. ராஜஸ்தானில் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, மத்திய பிரதேசத்தில் திரும்பவும் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். பிறகு அங்கே வடகிழக்கு மாநில கூட்டணி ஆட்சியெல்லாம் வந்து திரும்ப அவங்க ஆட்சியை கைப்பற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோமே. அதெல்லாம் எப்படி இல்லை, உங்களுக்கு உங்களுக்கு அது மாநிலங்களுக்கான சப்ஜெக்ட். அது மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் தன்னுடைய வியூகங்களில் தவறாக வகுத்தது, லோக்கல் பிரச்சனைங்க, பிஜேபியினுடைய செல்வாக்கு, இதெல்லாம் மாநில இஷ்யூஸாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா கூட்டணி 5 மாநில தேர்தலுக்கு போடவே இல்லை. கூட்டணி உருவாயிருச்சு, ஆனால் 5 மாநில தேர்தலில் இந்தியா கூட்டணியை நாங்கள் சரியாக வியூகம் வகுக்கவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய சரிவு காரணம். நீங்கள் பர்சன்டேஜ் படி எடுத்து பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் பல தொகுதிகளில் பர்சன்டேஜ் அடிப்படையில் காங்கிரஸ் அதிகமாக இருக்கிறது, பிஜேபி கம்மியாக இருக்கிறது. ஆனால் சீட்டில் பிஜேபி அதிகமாக வந்துருச்சு. அப்போ ஒழுங்காக இந்தியா கூட்டணியை அமல்படுத்தி இருந்தோம், நடைமுறைப்படுத்தி இருந்தோம், அதன் மூலமாக நிச்சயமா 5 ஸ்டேட்ல 4 ஸ்டேட் வந்திருக்கலாம் ஆட்சி. இப்போ கூட நீங்கள் இன்னும் உங்களோட வியூகங்கள் இன்னும் சரியாக வகுக்கல அப்படிங்கிறாங்க. எல்லா தலைவர்களும், இந்தியா கூட்டணியுடைய எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்றா ஒரு மேடையில் தோன்றதாக இருக்கட்டும், இல்லை காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வரதாக இருக்கட்டும், எப்படி நீங்கள் நாளைக்கு வெற்றி பெற்றால் கூட கூட்டணி தலைமையிலான ஆட்சி தான் அமைய போகுது. தனிப்பெருமானம் யாருக்கும் இல்லை, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கும்போது உங்களுக்கான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கணும்ல. நாளைக்கு நீங்கள் அமைச்சராக அமைச்சின்னா என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்தணும். ஏன் அது இல்லாமல் எலெக்ஷன் சந்திக்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு பெங்களூர் மாநாட்டிலேயே இந்தியா கூட்டணி தன்னோட தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறது. அதில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் தான். அதுதான் எங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராமாக நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி கட்சி எல்லாமே வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டாங்க. ரெண்டாவது என்னன்னா, நீங்க எல்லா மாநில தலைவர்களும் ஒரு மேடையில் நிற்பது என்பது சாத்தியத்துக்கு உட்படாத ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கேரளாவில் போயிட்டு இந்தியா கூட்டணி மாநாடு போட முடியாது. நீங்க வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு இந்தியா கூட்டணி மாநாடு போட முடியாது. நீங்க பஞ்சாப்ல முடியாது. அந்த மாதிரி லோக்கல்ல சிக்கல் இருக்கு. அது அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி வியூகம், அது ஸ்ட்ராட்டஜி. அது நீங்க என்னன்னு கேள்வி பண்ணிக்கோங்க. சிபிஎம் காங்கிரஸ் எதிர்த்து நிற்குது, இங்க எதிர்த்து ஒன்னா நிற்கிறீங்க அப்படின்னு கேள்வி பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. பட் அது வியூகம், அது ஸ்ட்ராட்டஜி. அது ஏன்னா கேரளாவில் வயநாட்டில் யார் ஜெயிச்சாலுமே அது இந்தியா கூட்டணி வலு சேர்க்க போகுது. திருவனந்தபுரத்தில் யார் ஜெயிச்சாலுமே இந்தியா கூட்டணி வலு சேர்க்க தான் போகுது. இது ஒரு வியூகம். இது பஞ்சாப்ல அமிர்தசர்ல யார் ஜெயிச்சாலுமே அது இந்தியா கூட்டணி வலு சேர்க்க போகிறது. அது என்னுடைய முதிர்ச்சியான ஒரு ஸ்மார்ட்டான மூவ். அப்போ நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு வியூகம் இல்லை. இது ஒரு புதுமையான வியூகம். இது வரைக்கும் இந்திய தேர்தல் வரலாறுலேயே பார்க்காத ஒரு புதுமையான வியூகம். மாநிலத்துக்கு ஏற்ப அரசியல் செய்வது, அது இந்திய கூட்டாட்சிக்கு நல்ல ஒரு வலுவான எதிர்காலத்தை உருவாக்கும். இதுதான் முரண்பாடுன்னு குறிப்பிடறாங்களே. இப்போ நீங்க எதை விஷயத்த நீங்க ஒரு பாசிட்டிவ் பாக்குறீங்கன்னா அதான் முரண்பாடு. அப்படிதான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இப்போ குறிப்பாக அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் 5 ஆண்டுகளுக்கு 5 பிரதமர் இருப்பாருன்னு எவ்வளவு பேசுறாரு பாருங்க. அது என்ன தப்பு? அதுல நீங்க 10 வருஷமா ஒரு ஆள் தான் இருந்தாரு, என்ன சாதிச்சார் 10 வருஷம் அவர் சொல்ற மாதிரி? இப்போ 5 வருஷம் இருந்துட்டு போற 5 பிரதமர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு 5 வருஷத்துக்கு 5 பிரதமர்கள் வராங்கன்னா 5 மாநிலத்தை சார்ந்தவங்களுடைய கருத்துக்கள் இந்தியா முழுக்க பரவப்படும். அதன் மூலமாக மாநில அங்கீகாரம் வலுவும். அந்த மாநிலத்துக்கான கோரிக்கைகளை அந்த பிரதமராக இருக்கக்கூடியவங்க செய்வாங்க. அதுதான மாநில உரிமை. அது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா 5 வருஷத்துக்கு 5 பிரதமர் அப்படிங்கிற கண்டென்ட் செகண்ட் கண்டென்ட், அதை விட்டுருங்க. இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறது அவங்க ஏத்துக்காங்க. ஆமா, அது உண்மைதானே. நீங்க அவங்க ஒத்துக்கிறாங்க, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க சார். பிரதமர் மோடி என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா இதை பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க. நல்ல முதல்ல நான் என்ன சொன்னாங்க, 2014 நாங்க வருவோம் நாங்க, 2019 நாங்க வருவோம் நாங்க, 2024 ஜனவரியில 400 சீட்டு நாங்க, பிப்ரவரியில 320 சீட்டு நாங்க, மார்ச் மாசம் பெரும்பான்மை வருவோம் நாங்க, ஏப்ரல் மாசம் தேசிய ஜனநாயக கூட்டணி வருவோம் நாங்க, இப்போ இந்தியா வரும்னு சொல்லிட்டாங்க.
கடைசியில அவங்க முடிக்கும் போது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அப்படின்னு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்தியா கூட்டணி அதிகாரத்துக்கு வரப்போகுது. 3 நாளுக்கு முன்னாடி அமித்ஷா கொடுத்த பேட்டியில கூட வந்து 400 எங்களுக்கு கட்டாயம் அப்படிங்கிறத உறுதியாவே சொல்றாரு அவரு. கற்பனையில் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் மனசு வச்சா வேணா அவங்க வரலாமே தவிர மற்றபடி மக்கள் மனசு வச்சுலாம் வர முடியாது. இந்த உண்மையா நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி யூபிக்கு அடுத்து முக்கியமான ஸ்டேட் மகாராஷ்டிரா. 48ல் அங்கே களம் இந்த மாதிரி எப்படி அமையும்? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு 40+ கிடைச்சது அவங்க கூட்டணிக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த முறை அவங்களுக்கு எப்படி கிடைக்குன்னு பார்க்குறீங்க? இல்ல இந்த முறை 40+ மகாராஷ்டிரால உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கூட வெற்றி பெற போகுது. 40+ அப்ராக்சிமேட் 40 வச்சுப்போம். பட் 40+ அங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க களம் முழுக்க மாறி இருக்கிறது. ஓபிசி சமூகமான மராட்டியர்கள் அங்க வந்து உங்களுக்கு பிஜேபிக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. தலித்துகள் அங்க திரும்பி இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணியினால. அதனால உங்களுக்கு ஏற்கனவே மாநில தேர்தலே கூட இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. உங்களுக்கு இந்த சமாஜ்வாதி சிவசேனா வெற்றி பெற்றது. ஆட்சியை கவிழ்த்தது பிஜேபி. முதலமைச்சர் யாரு? உத்தவ் தாக்கரே தான் இருந்தார். ஆட்சி கொள்ளைப்புறமாக எம்எல்ஏக்களை 15 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கொள்ளைப்புறமா ஆட்சியை கவிழ்த்து நீங்க பிஜேபி ஆட்சியில் உட்காந்து சிவசேனா ஆட்சியில் உட்காந்து. பட் அது எதுவுமே எங்கேயும் களத்துல எதிர்விக்க மாட்டேங்குது. அது அடுத்தடுத்து நடக்கிற எலெக்ஷன்லயோ அது மாதிரி விஷயங்கள் வந்து திரும்பவும் மத்திய பிரதேசம் தான் நடந்துச்சு. அங்க ஜோதிராதித்ய சிந்தியா அவங்க கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் அங்க வந்து பாஜக ஆதரவு கொடுத்து அங்க விஷயத்த ஒரு அரசியல் செஞ்சாரு. பிறகு திரும்ப வந்து சிவராஜ் சிங் சௌகான் அரசான மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் அதுக்கு எதிர்கட்சிகள்லாம் காரணம்ன்ற. அன்னைக்கு காங்கிரஸ் சரியான வியூகம் நான் ஒத்துக்கிறேன், வெளிப்படையா வியூகம் வகுக்காததுனால இந்தியா கூட்டணி சரி நடைமுறைப்படுத்துறதுனால ஏற்பட்ட சுணக்கம் தோல்வி நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான நாங்க இல்ல, தெளிவா நாங்க ஒரு வியூகத்தை கட்டமைச்சிருக்கோம். நீங்க பார்த்து தொலைக்காட்சிகளை பாக்குறீங்க, ஊடகங்களை பாக்குறீங்க. உங்களோட வியூகம்ங்கிறது ஆல் ஓவர் இந்தியா சொல்றீங்க அல்லது மகாராஷ்டிரா? ஆல் ஓவர் இந்தியா நான் சொல்றேன். ஆல் ஓவர் இந்தியா ஒரே மாதிரியான வியூகம் தான். அது என்னன்னா உங்களுக்கு பிஜேபிக்கு எதிரான மனநிலை உள்ள எல்லாருமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு வியூகம் தான். ஓகே, மகாராஷ்டிரா களம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு குறிப்பிட்டீங்க. 40+க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கீங்க. எல்லா விஷயங்களும் ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிட போது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.